வணக்கம். இன்னைக்கு ஃபாரெக்ஸ் மார்க்கெட்டோடைய வீக்லி ஃபோர்காஸ்ட் பார்க்கலாம். இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த தளத்தை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணீங்க. கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணீங்க. அப்பதான் நம்ம வீடியோஸ் போட்டுட்டு நோட்டிஃபிகேஷன் வரும். கீழே டிஸ்கிரிப்ஷன்ல டெலகிராமுடைய லிங்க் இருக்கும். எங்களுடைய காண்டாக்ட் நம்பர் இருக்கும். ஸோ டெக்னிக்கல் ரிலேட்டட் ஏதாவது டவுட்ஸ் இருக்கிறவங்க ஒரு டெக்னிக்கல் கிளாஸஸ் ரிலேட்டட் கலந்துக்கணும் அப்படின்னு விருப்பப்படுறவங்க நீங்கள் அந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நியூஸஸ் பற்றி பார்த்தரலாம். மார்க்கெட்டுடைய நியூஸ் இந்த வீக் என்னென்னலாம் இம்பார்ட்டண்டான நியூஸஸ் இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னம்னா, யூஎஸ் பேஸ் பண்ணி பார்க்கும்போது நமக்கு டேட்டாவாக இருக்கக்கூடிய நியூஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு இன்ஃப்ளேஷன் ரேட் புதன்கிழமை இருக்குது. ஓகே, இன்ஃப்ளேஷன் ரேட் இருக்குது. கண்டிப்பாக நல்ல ஒரு மூமெண்ட் இதில் இருக்கும். இதை தாண்டி நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னம்னா யூஎஸ்ல வந்து நமக்கு பார்த்தீங்க அப்படின்னா பிபிஐ இருக்குது அண்ட் ரீட்டைல் சேல்ஸ் இருக்குது. ரீட்டைல் சேல்ஸை விட இந்த ரெண்டும் நமக்கு நல்ல இம்பேக்ட் கொடுக்கும். ஓகே, ஃப்ரைடே மார்க்கெட் அப்படிங்கிறதுனால நார்மலாக இருந்தாலும் டேட்டா பேஸ் பண்ணி அதில் நம்ம ஒன்றும் பண்ண போகிறதில்ல. பட் ஸ்பீச்சஸ் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது நிறைய ஃபெட் ரிலேட்டட் ஸ்பீச் அப்படிங்கிறது நமக்கு இருக்குது. டெஸ்டிஃபை அண்ட் டெஸ்டிமோனிஸ் இது எல்லாமே இருக்குது. ஸோ அதில் நிறையா இம்பேக்ட் நடக்கும். எல்லாமே ஒரு 8:30 மணிக்கு நடக்கும். மார்க்கெட்டில் 7 மணிக்கு நியூஸஸ் வந்தாலும் 8:30 மணிக்கு நமக்கு ஸ்பீச்சஸ் இருக்குது. அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக அந்த டைம் வாட்ச் பண்ணிக்கோங்க. இதை தாண்டி மார்க்கெட்டுடைய நியூஸஸ் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னம்னா மண்டே மார்க்கெட்டில் பெரிய நியூஸஸ் எதுவுமே கிடையாது. இசிபி யூரோப்பியன் சென்ட்ரல் பேங்கோடைய பிரசிடென்ட் ஸ்பீச் இருக்குது. இது ஈரோவை தான் பாதிக்கும். தென் பிப்ரவரி 11 வந்து நமக்கு வந்து டியூஸ்டே வந்து ஜப்பான் ஹாலிடே இருக்குது. அண்ட் அன்னைக்குமே பார்த்தீங்கன்னா டேட்டா எதுவும் கிடையாது, எல்லாமே ஸ்பீச் தான். அதனால தான் இந்த இடத்துல நமக்கு ஃபோர்காஸ்ட் அண்ட் பிளேஸ் டேட்டாஸ் எதுவுமே கிடையாது. ஓகே, டேட்டாவாக நமக்கு வந்து புதன்கிழமை பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து ஃபெட்டோடைய ஸ்பீச் ஏர்லி மார்னிங் இருக்கும். அதுக்கப்புறம் இன்ஃப்ளேஷன் ரேட் இருக்கும். அதுக்கப்புறம் 8:30 மணிக்கு டெஸ்டிமோனி இருக்கும். அதுக்கப்புறம் வியாழக்கிழமை தான் நமக்கு பார்த்தீங்க அப்படின்னா நியூசிலாண்டோடைய இன்ஃப்ளேஷன் ரேட் இருக்குது, செஃபோடைய இன்ஃப்ளேஷன் ரேட் இருக்குது. மொத்தம் 3 இன்ஃப்ளேஷன் ரேட். யூஎஸ் முடிஞ்சதுக்கப்புறம் வியாழக்கிழமை நியூசிலாண்டோடைய இன்ஃப்ளேஷன் ரேட்டும் இன்ஃப்ளேஷன் இருக்குது. அதுக்கப்புறம் நம்ம பார்த்தீங்கன்னா செஃபோடைய இன்ஃப்ளேஷன் இருக்குது. மெயினாக பவுண்டுடைய ஜிடிபி இருக்குது. இது ஒரு அளவு இம்பேக்ட் நமக்கு கொடுக்கும் பவுண்ட் மார்க்கெட்டுக்கு. ஓகேங்களா? ஸோ செஃபோடைய இன்ஃப்ளேஷன் ரேட்டுங்கிறது நமக்கு 1 மணிக்கு வரும். ஸோ கண்டினியூவாக இருக்கும். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஈரோவோடைய ஜிடிபி வந்து ஃப்ரைடே இருக்கும் அண்ட் ரீட்டைல் சேல்ஸ் இருக்கும். ஸோ ஓரளவு நார்மலான நியூஸஸ் இருக்கக்கூடிய டேட்டா, அவ்வளோதான். இதே நெக்ஸ்ட் வீக் எடுத்துக்கிட்டோம்னா இன்னும் சுத்தம் டேட்டாவே கிடையாது. அதாவது இந்த வீக் இல்லாமல் இதுக்கு அடுத்த வாரம். ஓகே, ஸோ டேட்டா பேஸ் பண்ணி இருந்தாலும் டெக்னிக்கலாக மார்க்கெட் எப்படி இருக்குது அப்படிங்கிறத அடுத்தது பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து டாலர் இண்டெக்ஸ் பார்க்கலாம். ஸோ டாலர் இண்டெக்ஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து நான் ஃபார்ம் பேரோலில் அவங்களுக்கு நெகட்டிவான டேட்டா, கரெக்ட். பட் மார்க்கெட் என்ன பண்ணல அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 4 ஹவர் சார்ட் ஒரு 1 ஹவர் சார்ட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னோம்னா நமக்கு ப்ரைஸ் மேலே இங்கேயும் போயிட்டு இப்போ மேலே வந்து நிற்குது. டேட்டா வந்தது நெகட்டிவ், ஆனால் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டோடைய ப்ரெஷர் எந்த பக்கம் போயிட்டுருக்கு அப்படின்னா மார்க்கெட் அப் சைடில் தான் நமக்கு மூவ் பண்ணிட்டு இருக்கான். ஸோ இது வந்து அவங்க மார்க்கெட்டை ஹோல்ட் பண்ணிட்டு இருக்காங்க, ப்ரைஸை வந்து நல்லாவே ஹோல்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறது கிளியராக மார்க்கெட்டில் நமக்கு தெரியுது. ஓகே, ஸோ ஒரு டாலர் இண்டெக்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னோம்னா கண்டிப்பாக இந்த டேட்டா நெகட்டிவ்க்கு மார்க்கெட் கீழே வந்திருக்கணும், வரல. ஸோ மண்டே மார்க்கெட் என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கொஞ்சம் அப்சைட் மார்க்கெட் அப்படிங்கிறது தான் நடக்கும். பட் இந்த ஹையை பிரேக் பண்ணுவானா அப்படின்னா அதுக்கெல்லாம் சான்சஸ் வந்து கம்மி தான். மார்க்கெட்டில் ஒரு கரெக்ஷன் அப்படிங்கிற மாதிரி ஒரு மார்க்கெட் இப்படி மேலே போயிட்டு கீழே வந்து இப்படி போகும். போயிட்டு ஒரு ரெசிஸ்டன்ஸ் பக்கத்தில் மார்க்கெட் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா எடுத்தால் கீழே பிரேக் ஆகிறதுக்கு சான்சஸ் உண்டு. ஸோ டாலர் இண்டெக்ஸில் முடிந்த அளவு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா செல் சைடு அப்படிங்கிறது தான் இனி வரக்கூடிய நாட்களில் அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணணும். பை போக வேண்டாம் அப்படின்னு சொல்ல ஷார்ட் டேர்ம் பையிங்காகவும் லாங் டேர்மில் செல்லிங்க்கான ஃபோக்கஸும் இருக்கணும். இப்போ ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து மேலே போய் இந்த ஹையவே பிரேக் பண்ணாலும் இது எல்லாமே நமக்கு ரிஜெக்ஷன் ஃபேஸ் ஆக தான் இருக்கும். கிட்டத்தட்ட நம்ம வந்து ஒரு ஜான்வரியிலேருந்தே சொல்லிட்டு இருக்கோம் 109.80 அப்படிங்கிற பழைய ஃபோர்காஸ்டில் வாட்ச் பண்ணிட்டு இருக்கவங்க எல்லாருக்கும் தெரியும். இந்த ஏரியாங்கிறது ரெசிஸ்டன்ஸ் ஏரியா 111 வரைக்கும் நமக்கு இருக்கு. மினிமம் டச் இருக்கணும். ஸோ இந்த ரெசிஸ்டன்ஸ் தொட்டனால தான் மார்க்கெட் வந்து இப்போ கன்சால்டேஷன் மோட்ல இருக்கு. ஒரு முறை மார்க்கெட் மேலே போனால் கூட திருப்பி இந்த மார்க்கெட் கீழே வரும், அதுக்கான சான்ஸ் கம்மி. எப்படி நடக்கலாம் அப்படின்னு நம்ம கெஸ் பண்ணால் மார்க்கெட் ஷார்ட் டேர்ம் கொஞ்சம் 108.5லேருந்து 7க்குள்ளே போய் ரெசிஸ்டன்ஸ் எடுத்தாலே
கீழே இந்த சப்போர்ட் லெவல் பிரேக் பண்ணணும். ஸோ இந்த டிமாண்டுக்கான அந்த ப்ரெஷர் தான் லாஸ்ட் வீக் மேலே போயிடுச்சு. நியூஸ்க்கு டேட்டா நெகட்டிவாக இருந்தாலும் மார்க்கெட்டை சும்மா தான் புஷ் பண்ணி வச்சிருக்காங்க. இது ஒரு ஸ்ட்ராங்கான அப்சைட் மூவ்மெண்ட்டுக்கான சிக்னலே இல்லை. ஓகே, ஸோ ஒரு வேளை மண்டே மார்க்கெட்டில் அது ப்ரெஷர் பண்ணி கொஞ்சம் மேலே மார்க்கெட் நகர்த்தினாலும் செல்ஃப் ஃபோக்கஸ் பண்ண ட்ரை பண்ணுங்க. ப்ரைஸ் இங்கேருந்து இப்போ இறங்குது, மார்க்கெட் வந்து இறங்கினால் குறைஞ்சபட்சம் நமக்கு இந்த சப்போர்ட் லெவல்ஸ்க்கு மார்க்கெட் வரும். ஓகே, இந்த மார்க்கெட் இப்படி கொஞ்சம் ப்ரெஷர் பண்ணிட்டு தென் கீழே வந்தால் நமக்கு ஒரு ஃபால் இருக்கும். இந்த மாதிரி டைமில் நமக்கு ஈரோ யூஎஸ்டி, பவுண்ட் யூஎஸ்டி, ஆஸ்திரேலியா யூஎஸ்டி, நியூசிலாந்து யூஎஸ்டிலாம் மேலே போகிறதுக்கான சான்சஸ் உண்டு. ஸோ இது ஒரு பெரிய ஃபாலாகவும் வரலாம். தென் உடனேலாம் மார்க்கெட் இறங்காது, திருப்பி வந்துட்டு ஒரு கன்சால்டேஷன்லாம் போட்டுட்டு அதுக்கப்புறம் தான் ஒரு பெரிய ஃபாலோ வரும். டைரக்ட் ஃபால் பெருசாக இறக்க மாட்டாங்க. ட்ரம்ப் இப்போ தான் வந்திருக்காரு. அதனால் இம்மிடியட்டாக முடிஞ்ச அளவு மார்க்கெட்டை கொஞ்சம் அந்த சேஞ்சஸ்க்காக ஒரு ஷார்ட் டேர்ம் ஃபால் அப்படிங்கிறது மாற்றிடுவாங்க கடைசியாக. இந்த ஃபாலே வரக்கூடாதுல்ல அப்படின்னு நீங்கள் கேட்டீங்க அப்படின்னா, இந்த ஃபால் வரதுக்கும் கரெக்ஷன்ஸ், முந்தைய கவர்மெண்ட்டில் இருக்கக்கூடிய கரெக்ஷன்ஸ்னால நாங்கள் இப்படி வந்திருக்கு, பட் வி வில் ரீகெயின் அப்படின்னு சொல்லி ஒரே வார்த்தையில் முடிச்சிருவாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு சைட்வேல இறங்கி நம்ம போய் பார்க்குறோம். ஒருவேளை ப்ரைஸ் வந்து இங்கே இறங்கி சைட்வே போட்டு, இங்கே இறங்கி சைட்வே போட்டு, திருப்பி மார்க்கெட் இங்கே இறங்கி இப்படி ரொம்ப ஸ்லோவாகவும் இறங்கிட்டு தான் இருக்க போகுது. ஓகே, ஸோ இந்த ரைஸ் அப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்கு ஸ்ட்ராங்காக மார்க்கெட்டில் வராது, ஷேடோஸாக தான் வரும். நெக்ஸ்ட் ஈரோ யூஎஸ்டி. ஸோ ஈரோ யூஎஸ்டியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ப்ரைஸ் வந்து நமக்கு வந்து இப்போ இங்கே இந்த இடத்துல ஒரு எக்ஸ்பேன்ஷன் தான், அதாவது ஃப்ளாட்டாகவே நம்ம கன்சிடர் பண்ணலாம். இந்த ஃப்ளாட்குள்ளே தான் இருக்குது. இப்போ ரீடெஸ்டிங் பாயிண்டில் தான் மார்க்கெட் இருக்கான். ஸோ ஒரு 4 ஹவர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னோம்னா ப்ரைஸ் நல்லா பிரேக் பண்ணோம். ஓகே, இந்த ரீடெஸ்ட்டில் தான் இருக்குது. இந்த லெவல்ஸை பிரேக் பண்ணால் நீங்கள் தாராளமாக போகலாம், பை எடுக்க ட்ரை பண்ணலாம். இந்த பை கொஞ்சம் பெருசாக இருக்கும். ஓகே, இங்கே நல்லா பிரேக் பண்ணி இந்த மல்டி ரெசிஸ்டன்ஸை வந்து உடச்சி மார்க்கெட் மேலே ப்ரெஷர் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு ஒரு நல்ல பை அப்படிங்கிறது இருக்கும். குறைந்தபட்சம் மார்க்கெட் இந்த இடத்துல ஒரு பையிங் ஸ்டேஜ் எடுக்குது அப்படின்னா நமக்கு ஒரு 300 to 400 பிப்ஸ் மார்க்கெட் மூவ் பண்ணுறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்கும். ஸோ எப்போ இந்த இடத்துல போய் நம்ம செல் பண்ணலாமா அப்படின்னா உங்களுக்கு செல் சான்ஸ் கிடைத்த எடுக்கலாம். இப்போதைக்கு செல் தான் இருக்குது. இந்த லோ பிரேக் பண்ணால் இன்னும் கூட ப்ரைஸ் கீழே வரும். ஓகே, இந்த லோ பிரேக் ஆகி அப்படியே மார்க்கெட் கீழே வந்து இந்த இடத்துல கன்சால்டேஷன் நடக்கும். பட் ஒன்ஸ் மார்க்கெட்டில் ஒரு பை நல்ல ஒரு ஸ்டாப் லாஸ் வச்சு நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னம்னா ஒரு 400 பாயிண்ட்ஸ் அது மெதுவாக ட்ராவல் ஆகும். ஸோ ஃபஸ்ட் எடுத்தோடனே ரொம்ப ஸ்லோ ட்ராவல் இருக்காது. ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா சடன் பிரேக் ஆகிட்டு அப்படி மெதுவாக மேலே போகும். ஸோ இங்கேயே நமக்கு வந்து ஒரு 100 to 150 பாயிண்ட்ஸ் மார்க்கெட்டில் கிடைக்கும். தென் அதை அப்படியே நம்ம மார்க்கெட்டில் நகர்த்தி மேலே மூவ் பண்ணலாம். அப்போ இந்த இடத்துல நம்ம ஒரு ரிஸ்க் எடுத்து பை எடுக்கணுமா அப்படின்னா எடுக்கணும். இன்னும் பை அப்படிங்கிறது ஆக்டிவேட் ஆகலை, கண்டிப்பாக ஆக்டிவேட் ஆகிடும். இந்த வீக்கில் பை சான்ஸ் பார்ப்போம். நம்ம வந்து புதன்கிழமை நடக்கக்கூடிய லைவ் மீட்டில் கூட நம்ம அது கிடைச்சிருச்சுன்னா பேசலாம். நெக்ஸ்ட் பவுண்ட் யூஎஸ்டி. ஸோ பவுண்ட் யூஎஸ்டியை பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு இதை வந்து ஒரு இன்வர்ஸ் ஹெட் அண்ட் ஷோல்டராக நீங்கள் கன்சிடர் பண்ணிக்கலாம். ஓகே, இங்கேருந்து ஒரு ஷோல்டர் வந்துட்டு இப்போ ஹெட் வந்துட்டு இதையும் நம்ம ஷோல்டராகவே எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ இப்போ பிரேக் பண்ணணும். பிரேக் பண்ணிட்டாவே இந்த மார்க்கெட் மேலே போகும். நமக்கு பவுண்டுக்கு பார்த்தீங்கன்னா ஜிடிபி இருக்குது. லாஸ்ட் வீக் வந்து அவங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் இருந்தது, குறைச்சிட்டாங்க. ஸோ அந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் அப்போ தான் மார்க்கெட் பார்த்தீங்கன்னா மேலே இருந்த மார்க்கெட் நம்ம பேசிட்டு இருக்கும்போது கீழே வந்துட்டு இப்போ கன்சால்டேஷனில் இருக்குது. கண்டிப்பாக கீழே கொஞ்சம் வரும், வந்து இந்த இடத்துல சப்போர்ட் எடுக்கணும். இது கொஞ்சம் மாறும், இந்த ஏரியா அப்படிங்கிறது கொஞ்சம் மாறும். கரெக்டாக எக்ஸாக்டாக நம்ம இங்கே வைக்கணும்னு அவசியம் இல்லை. ப்ரைஸை இன்னும் கூட கொஞ்சம் கீழே இறக்கி வச்சுக்கலாம் இந்த ஜோன்ஸ்குள்ளே. ஓகே, 1.2300 இருந்து 1.2370 இந்த 70 பிப்ஸ்குள்ளே மார்க்கெட் எங்கேயாவது நல்ல சப்போர்ட் எடுத்தால் ப்ரைஸ் இங்கேருந்து இன்னும் கூட கொஞ்சம் கீழே வரலாம், இல்லைன்னு சொல்லல. இந்த லோவை ஒரு ஷேடோவாக பிரேக் பண்ணிட்டும் சப்போர்ட் எடுக்கலாம். சப்போர்ட் எடுக்கும்போது இங்கேருந்து ஒரு பெரிய ரேலி கிடைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கும் இந்த இடத்துல. ஸோ ஒரு பேட்டர்ன் ஆக்டிவேட் ஆகிறதுக்கான சான்ஸும் இந்த மார்க்கெட்டில் இருக்குது. ஸோ இதுக்கு கீழே போயிட்டு வரக்கூடாது அப்படின்னா போயிட்டு வரலாம். மார்க்கெட்டில் ஏதாவது சம் கலெக்ஷனுக்காக மார்க்கெட் இங்கே வந்துட்டு போகலாம். பட் இந்த ஏரியாக்குள்ளே பை எடுத்தோம் அப்படின்னோம்னா சேம் நம்ம வந்து ஈரோவில் பார்க்குற அதே கண்டிஷன் தான். ஒரு
400 to 500 பிப்ஸ் மார்க்கெட்டோடைய அப்சைட் மூவ்மெண்ட் இருக்கும். இந்த இடத்துல நமக்கு ஒரு இன்வர்ஸ் ஹெட் அண்ட் ஷோல்டர் ஃபார்ம் ஆயிட்டு இருக்கு. மேலே பிரேக் பண்ணும்போது ஆக்டிவேட் ஆச்சு அப்படின்னா ஒரு நல்ல சப்போர்ட்டாக அதை நம்ம எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் ஆஸ்திரேலியா யூஎஸ்டி. ஸோ ஆஸ்திரேலியா யூஎஸ்டி பொறுத்த வரைக்கும் இது எக்ஸ்பான்ஷனில் இருக்குது. மார்க்கெட்டோடைய இது எக்ஸ்பான்ஷனில் தான் இருக்குது. ஸோ மார்க்கெட் இங்கேருந்து இப்போ மேலே போய் ரெசிஸ்டன்ஸில் இருக்கான். பட் இப்போ ஒரு ஷார்ட் டேர்ம் கரெக்டான உடனே மார்க்கெட் பிரேக் ஆகும்போது இங்கேருந்து மார்க்கெட் பை ஆகிறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்கும். ஆனால் எடுத்தோடனே மண்டே மார்க்கெட்டில் எல்லாமே கொஞ்சம் கீழே வர்றதுக்கான சான்சஸ் இருக்கும். மார்க்கெட்டில் எல்லாமே கொஞ்சம் கீழே வந்துட்டு அதுக்கப்புறம் மார்க்கெட் மேலே போகும். டைரெக்டாக மேலே போகாமல் ஃபஸ்ட்டு நமக்கு வந்து கீழே வந்துருச்சு அப்படின்னா இது ஒரு நல்ல சப்போர்ட்டாக நம்ம எடுத்துக்கிட்டு யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ இந்த எக்ஸ்பான்ஷனை விட்டு மார்க்கெட் இப்போ வெளியில் போகிறதுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்குது. இந்த பர்டிகுலர் ஹை பிரேக் ஆகும்போது 0.6330 இந்த லெவலுக்கு மேலே மார்க்கெட் பிரேக் ஆகும்போது நமக்கு இது டபுள் பாட்டமாக ஒரு ஸ்ட்ராங்காக ஆக்டிவேட் நடந்துடும். ஸோ இங்கேருந்து ப்ரைஸ் நல்லாவே மேலே ப்ரெஷர் ஆகிறதுக்கு சான்சஸ் உண்டு. அதனால் நம்ம ஈரோ யூஎஸ்டிலையும் நமக்கு கிடைச்சிருக்கு அண்ட் ஆஸ்திரேலியா யூஎஸ்டிலையும் பேட்டர்ன் வைஸில் நமக்கு கிடைச்சிருக்கு. ஸோ நியூசிலாந்து யூஎஸ்டி எடுத்துக்கிட்டிங்கனாலும் சேம் அதே தான், எக்ஸ்பான்ஷன் தான். இங்கேயும் எக்ஸ்பான்ஷன் தான் இப்போ போயிட்டுருக்கு. இருந்தாலும் இந்த பர்டிகுலர் ஹையை பிரேக் பண்ணும்போது இதுவும் டபுள் பாட்டமாக நமக்கு வரும். ஸோ கீழே வந்துட்டு பிரேக் ஆகும்போது ஒரு நல்ல இப்போ எப்படி ஒரு ட்ராப் ஆச்சோ அதில் பாதி ஹாஃப் வேவாது மார்க்கெட் மேலே போகிறதுக்கான ஒரு திரும்புகிற இடமாக இது அமையலாம். மேபி இது இது வந்து தப்பாக கூட நம்ம இப்போ எடுத்த கெஸ்ஸிங் தப்பாகவும் நடக்கிறதுக்கு சான்சஸ் உண்டு. பட் இங்கே எடுத்தோம்னா ஸ்டாப் லாஸ் வச்சு எடுத்தோம்னா கம்மியான ஸ்டாப் லாஸில் பெரிய டார்கெட் பார்க்கறதுக்கான இடமாக இதை எடுத்துக்கலாம். அவ்வளோதான். நெக்ஸ்ட் யூஎஸ்டி கேட். யூஎஸ்டி கேடை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வீக்கில் போனோம் அப்படின்னோம்னா ப்ரைஸ் வந்து ஒரு முக்கியமான ரெசிஸ்டன்ஸ் லெவலில் ஒரு பெரிய ட்ராப் அப்படிங்கிறது நமக்கு கிடைச்சிருக்கு. மேலே போயிட்டு வந்திருந்தாலும் ப்ளஸ் நமக்கு வந்து இந்த ரெசிஸ்டன்ஸில் இப்போ ட்ரெண்ட் பிரேக் ஆகிருக்கு. பட் சப்போர்ட் இன்னும் பிரேக் ஆகலை. மல்டி சப்போர்ட் லெவல் வந்து எப்படி இருக்குன்னா இன்னும் இதே ஜோனில் தான் இருக்குது. மண்டே மார்க்கெட்டில் கண்டிப்பாக கொஞ்சம் மேலே போனால் கூட இந்த ரெசிஸ்டன்ஸ்க்கு நேராக போயிட்டு பிரேக் ஆச்சு அப்படின்னா இது ஃபால் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஸோ வெயிட் பண்ணலாம். யூஎஸ்டி கேடை இப்போ மற்ற ஸ்கிரிப்ட் மாதிரி உடனே எடுக்க வேணாம், கொஞ்சம் வெயிட் பண்ணி எடுக்கலாம். யூஎஸ்டி ஜப்பான் அப்படிங்கிறது ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நமக்கு டவுன் சைடில் தான் மார்க்கெட் வந்துட்டுருக்கு. ஒரு 4 ஹவரில் ட்ரெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா டவுன் சைடில் தான் இருக்குது. செல் சைடில் தான் 150 ரீச் ஆயிடுச்சு. இப்போ என்ன அப்படின்னா ஒரு டேயில் போகும்போது மார்க்கெட் வந்து ஒரு சப்பா மார்க்கெட்டுக்குள்ளே இப்படி ஒரு ட்ரெண்ட் இப்போ போயிட்டுருக்கு. ரைட். இப்போ இந்த சப்போர்ட் லெவல் பிரேக் ஆகாமல் இங்கே மார்க்கெட்டில் ஒரு சப்போர்ட் எடுத்தால் கொஞ்சம் மேலே போக சான்சஸ் உண்டு. பட் அது கிடைச்சிருச்சா அப்படின்னா இல்லை. ஓகே, இந்த சப்போர்ட் லெவலுக்கு வந்துட்டான். பட் சப்போர்ட் எடுப்பானா அப்படின்னா இல்லை, நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது. ஒருவேளை ப்ரைஸில் வந்து இந்த இடத்துல நமக்கு வந்து மண்டே மார்க்கெட்டில் டியூஸ்டே மார்க்கெட்டில் இப்படி ஒரு மூவ்மெண்ட் வந்தால் இந்த ரெசிஸ்டன்ஸ் வரைக்கும் மார்க்கெட் போயிட்டு திருப்பி ஃபால் ஆகிறதுக்கான வாய்ப்பு தான் உண்டு. நமக்கு டாலர் இண்டெக்ஸில் மார்க்கெட் வந்து ரெசிஸ்டன்ஸ் எடுத்து கீழே பிரேக் அவுட் பண்ணிட்டான் அப்படின்னா கண்டிப்பாக யூஎஸ்டி ஜப்பான் பெரிய லெவலில் மேலே போகாது, கீழே வர்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் தான் அதிகமாக இருக்கும். ஸோ இது நம்ம லாஸ்ட் லைவுக்கு முன்னாடி லைவ்ல கேட்டிருந்தாங்க ஈரோ ஜப்பான் யூஎஸ்டி ஜப்பான். அப்போ நம்ம வந்து சொல்லியிருந்தோம் செல் மட்டும்தான், எங்கெல்லாம் கிடைக்குதோ மார்க்கெட்டில் செல் தான் ட்ரை பண்ணணும். அதுதான் இன்னமும் ஓடிட்டுருக்கு. மார்க்கெட் இப்போ செல் சைடில் தான் இருக்குது, பை சைடில் இல்லை. ஓகேங்களா? யூஎஸ்டி டாலர் இண்டெக்ஸே வந்து ஸ்ட்ராங்காக இருந்தால் கூட இப்போ டாலர் இண்டெக்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே தான் ஒரு ஷார்ட் டேர்ம் ஃபாலில் இருந்தாலும் ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா இங்கெல்லாம் ரைஸில் இருக்கும்போது 28 ஜனவரியில் ரைஸில் இருக்கும்போது அப்போ நமக்கு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஒரு ஷார்ட் டேர்மாக தான் ரைஸ் இருந்தது, அந்த அளவு இல்லை. ஜப்பான் ஓரளவு ஸ்ட்ராங்காக தான் இருக்குது. ஸோ ஜப்பான் பேர்ஸ் எல்லாமே ஓரளவு கீழே வரும்போது இது இன்னும் ப்ரெஷரில் கீழே வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் தான் இருக்குது. ஒருவேளை மண்டே மார்க்கெட்டில் கொஞ்சம் அப்சைட் போனால் கூட மேலே 153.8 கிட்ட போகும்போது மார்க்கெட் திருப்பி ரெசிஸ்டன்ஸ் எடுத்துகிட்டு கீழே வரதுக்கு தான் சான்சஸ் இருக்கும். யூஎஸ்டி செஃப். ஸோ யூஎஸ்டி செஃப் பொறுத்த வரைக்கும் ஒரு வீக் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வீக்கோடைய ரெசிஸ்டன்ஸ் ஏரியாவில் மார்க்கெட் நின்றுட்டுருக்கு. ஸோ இந்த ஏரியாவில் இப்போ மார்க்கெட் நிற்குது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு டபுள் டாப் போட்டு மார்க்கெட் கீழே வந்திருப்பான். இங்கேயுமே ஆல்மோஸ்ட் ட்ரை பண்ணுச்சு, பட் ஆனால் நடக்கலை. ஸோ இப்போ இருக்கிற சினாரியோவும் கிட்டத்தட்ட அதே தான், ஒரு டபுள் டாப் ஃபார்மேஷனில் மார்க்கெட் இருக்குது. ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட நமக்கு கன்ஃபார்ம் ஆகிடும். கன்ஃபார்ம் ஆகிட்டா திருப்பி இந்த மார்க்கெட் மேலே இருந்து கீழே தான் வரப்போகுது.
ஒரு டேக்கே போனீங்க அப்படின்னா இந்த இடத்துல ப்ரைஸ் வந்து இப்போ ஒரு எக்ஸ்பேண்ட் ஆயிட்டு இருக்கு. பட் நமக்கு டபுள் டாப் அப்படிங்கிற ஃபார்மேஷன் கிடைச்சனால இங்கே ஒரு எக்ஸ்பேண்ட் நடந்துட்டு இருந்தா கூட இங்கேருந்து ப்ரைஸ் ரெசிஸ்டன்ஸ் எடுத்து இந்த லோ மட்டும் பிரேக் பண்ணிட்டா டாப் ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது கன்ஃபார்ம். அப்படியே மார்க்கெட் நேராக கீழே வரும். ஸ்ட்ரைட்டாக வராது, பட் நடுவில் சம் பிரேக்ஸ் எடுத்து ஸ்டேஜ் பை ஸ்டேஜ் மார்க்கெட் கீழே தான் வரும். ஸோ இது கன்ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா நீங்கள் இதில் செல் எடுக்க ட்ரை பண்ணுங்கள். இதோடைய ஃபர்ஸ்ட் க்ளூவாக நம்ம எப்படி வச்சுக்கலாம் அப்படின்னா, இந்த மல்டி சப்போர்ட் இருக்கு இல்லைங்களா, அப்படி மேலே போயிட்டு இப்போ கீழே ஒரு ரெசிஸ்டன்ஸாக வச்சுக்கோங்க. பிரேக் பண்ணிட்டு இந்த சப்போர்ட் லெவல்லையே ஓகே 0.90 அப்படிங்கிற அந்த லெவல் பக்கமாக 0.89லேருந்து 90 அந்த லெவலில் பிரேக் அவுட் நடந்துட்டு திருப்பி ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் வந்துட்டு இங்கே ஒரு கன்சால்டேஷன் நடக்கும். நடந்து பிரேக் ஆகும்போது இவன் இந்த செல் செட்டப்பை ஆக்டிவேட் பண்ணுவான். ஸோ ப்ரைஸ் கீழே வந்து திருப்பி கன்சால்டேட் ஆகி இப்படி மூவ் ஆகும். இந்த மாதிரி நேரத்தில் நம்ம வந்து எங்கெல்லாம் மார்க்கெட்டில் ரைஸ் கிடைக்குதோ அப்பெல்லாம் செல் எடுக்கலாம், கண்டினியூட்டி செல் எடுக்கலாம். இந்த இடத்துலையே நம்ம சூஸ் பண்ணி செல் எடுக்கலாம். பட் இந்த இடம் அப்படிங்கிறது இப்போ வேண்டாம். ஏன்னா இந்த ரெசிஸ்டன்ஸ்க்கு வந்தாலும் ஆக்டிவேஷன் அப்படிங்கிறது நமக்கு வேணும். ஸோ யூஎஸ்டி செஃப்ல அப்கமிங்கில் நம்ம இந்த மாதிரி ஒரு ட்ராப் அப்படிங்கிறத எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். நம்ம வீக்லி ஃபோர்காஸ்ட்லேயோ லைவ்லையோ நம்ம அதை பற்றி டிஸ்கஷனும் பண்ணலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா கோல்டு. ஸோ கோல்டு வந்து இந்த வேவ் அப்படிங்கிறது டெலகிராம் சேனலில் போட்டிருந்தோம் ஒரு 2-3 டேஸ் பிஃபோர். ஸோ நீங்கள் வேவ் ட்ரேடரா அப்படின்னு நம்ம வந்து வேவ் டவ் தியரி எல்லாமே படிச்சிருக்கோம். பட் நம்ம வந்து ஸ்விங் ட்ரேட் தான் மெயினாக ஃபோக்கஸ் பண்ணி ட்ரேட் பண்ணுவோம். வேவ் அப்படிங்கிறதும் ஸ்விங் பேஸ் தான் கண்டுபிடிக்கிறது தான் கிட்டத்தட்ட. நல்லா பார்த்தோம்னா அந்த ஸ்விங்ஸ் எங்கே எண்ட் ஆகும், எப்போ கரெக்ஷனில் இருக்கும். ஸோ நம்ம சில நேரத்தில் மார்க்கெட் வந்து ட்ரெண்டிங் ஆகுதா இல்லை கொஞ்சம் ஸ்லோ பண்ணி இந்த இடத்துல கரெக்ஷன் மார்க்கெட்டில் நடக்க போதா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக மட்டும்தான் வேவ் கவுண்ட். ஸோ இந்த வேவ் கவுண்ட் நிறைய பேர் வந்து இது என்ன பாயிண்ட்ஸ் எல்லாம் 1 2 3 போட்டிருக்கீங்க அப்படின்னு சில பேர் தெரியல கேட்குறீங்க. இது எலியாட் வேவ். ஓகே, இது வந்து வேவ்ல வந்து இப்படி மார்க்கெட் வந்து ட்ரெண்டிங் அண்ட் கரெக்ஷன் நடக்கும். அவ்வளோதான். சிம்பிளாக அதை வந்து ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணிக்கணும்னா இப்படி ஒரு ட்ரெண்டு பெருசாக நடக்கும். அப்போ வந்து ஒரு ஷார்ட் டேர்ம் கரெக்ஷன் நடக்குது இல்லைங்களா, நம்ம இங்கே எல்லாமே பார்க்கலாம். மேலே ஏறுது, கொஞ்சம் கீழே வருது, அப்புறம் மேலே ஏறுது, கொஞ்சம் கீழே வருது. அந்த மாதிரி இந்த கரெக்ஷனுக்குள்ளே இப்போ இருக்கோமா இல்லை இந்த ட்ரெண்டுக்குள்ளே போகிறோமா இல்லை இந்த கரெக்ஷன் முடிஞ்சு ட்ரெண்டுக்குள்ளே போகிறோமா, இது தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் வேவ். ஓகே, இதை போய் படிங்க அப்படின்னு நான் சொல்லலை. பட் படிக்கிறது தப்பு கிடையாது. லேர்னிங் இஸ் குட். பட் இது கொஞ்சம் ஸ்டேஜ் பை ஸ்டேஜ் நாங்களே வந்து அப்கமிங்கில் வந்து நம்மளுடைய மெயின் சேனல் ட்ரெண்டிங் வேஸ்ட் சேனலில் இந்த பிப்ரவரி ஃபர்ஸ்ட் வீக் ஆரம்பிச்சிருக்கணும், இன்னும் பண்ணலை. கண்டிப்பாக மார்ச்க்குள்ளே இந்த எலியாட் வேவுக்கு கிட்டத்தட்ட ஒரு 16 வீடியோஸ் வந்து போடுறதுக்கு ட்ரை பண்ணுறோம். ஓகே, எப்படி படிக்கணும், அதில் இருக்கக்கூடிய கரெக்ஷன்ஸ், இதெல்லாம் எது இம்பல்ஸாக இருக்கும், எது மோட்டிவ் வேவ்ஸாக இருக்கும், இப்போ கரெக்டிவ் வேவ்க்குள்ளே வரோம், இதெல்லாம் வந்து ஒரு ஸ்டேஜஸாக போடுவோம். கண்டிப்பாக அதை வந்து ஒரு வீக்லி ஃபோர்காஸ்ட்டில் அனௌன்ஸ் பண்ணிட்டு போடுறோம். அப்போ நீங்கள் அதுலேயே லேர்ன் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இப்போ கோல்டு வந்து என்ன நடந்துட்டுருக்கு அப்படின்னா, மார்க்கெட் இந்த ஒரு கரெக்ஷன் இப்படி வரணும். இந்த கரெக்ஷன் வரதுக்கு முன்னாடி ஒரு எண்டிங்கை போய் இப்படி சந்திக்கும். இப்படி வந்துட்டு வரணும். இதுதான் நடக்க போகுது. அல்லது ஸ்ட்ரைட்டாக இது அப்படியே மேலே போயிட்டு கூட இங்கேருந்து வரலாம். நமக்கு இப்போதைக்கு இந்த லைஃப் டைம் கையில் இருந்தாலும் ஒரு ஷார்ட் டேர்ம் பையிங் அப்படிங்கிறது இருக்குது. இப்போ ஒரு 4 ஹவரில் அதோடைய வேவ், அதாவது இங்கேருந்து கீழே இருந்து மார்க்கெட் போயிட்டு இருக்கிற இந்த ஸ்ட்ரெச்சரில் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து ஒரு கரெக்ஷன் மார்க்கெட்டுக்குள்ளே தான் இருக்கிறோம். நான் ஃபார்ம் பேரில் கூட சொல்லியிருந்தோம் 55 கிட்ட ப்ரைஸ் 50 to 55க்கு வந்தால் தான் பை பண்ணணும், டாப் அண்ட் டாப்பில் பை பண்ணக்கூடாது. ஸோ இப்போ வந்து நம்ம ஒரு கரெக்ஷன் ஸ்ட்ரெச்சருக்குள்ளே இருக்கிறோம். இந்த கரெக்ஷன் ஸ்ட்ரெச்சர் என்ன பண்ணும் அப்படின்னா கிட்டத்தட்ட நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 820க்குள்ளே வரத்துக்கு சான்சஸ் உண்டு. ஸோ ஒரு 820 வரும்போது பை பண்ணலாமா அப்படின்னா பண்ணலாம். கண்டிப்பாக நாங்கள் இன்ஃபார்ம் பண்ணுறோம். இந்த இடத்துக்கு வரும்பொழுது பை செட்டப் கிடைச்சா கரெக்டாக எக்ஸாக்ட் 820 வந்தால் பை ஆகணுமா, அப்படி கிடையாது. அது கூட கொஞ்சம் கூட கீழே வரலாம், வந்துட்டு பை ஆகலாம். இந்த ட்ரெண்ட் லைனையும் நம்ம மார்க்கெட் எடுத்துட்டு மேலே பை ஆகலாம். ஸோ இப்போதைக்கு ஷார்ட் டேர்ம் கரெக்ஷன் தான் இது, லாங் டேர்ம் கரெக்ஷன் இல்லை. இந்த மாதிரி ஓகே, இந்த மாதிரி ஒரு ஷார்ட் டேர்ம் கரெக்ஷனை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இது முடிஞ்சிட்டு திருப்பி மார்க்கெட் மேலே புஷ் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்கும். ஸோ இந்த லைஃப் டைம் கைக்கு வந்தோடனே மார்க்கெட் விழுந்துருச்சு, இப்போ கொஞ்சம் டாலர் இண்டெக்ஸ் ஒரு வேளை கீழே வரல, நம்ம எதிர்பார்த்த மாதிரி அந்த ஹைக்குக்கு போகிறோம், ஹைக்குக்கு போய் ப்ரைஸ் வந்து ஒரு ஸ்பைக் கொடுத்துட்டு வரோம். அப்படிங்கும்போது அந்த ப்ரெஷருக்கு இது மார்க்கெட் கொஞ்சமாவது கீழே இறங்கும். அப்போ அதுக்காக நம்ம பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை.
இது இன்னும் முடிச்சுட்டு திருப்பி இன்னொரு ஹை போய் 2920 அப்படிங்கிற லெவலை ரீச் பண்ணலாம். இது எல்லாமே கெஸ்ஸிங் தான். ஸோ எங்கே போனாலும் கண்டிப்பாக ஸ்டாப் லாஸ் அப்படிங்கிறத யூஸ் பண்ணுங்கள். நாங்கள் எங்களுக்கு தெரிஞ்ச டெக்னிக்கை அப்பப்போ நாங்கள் உங்களுக்கு இன்ஃபர்மேஷனும் கொடுக்குறோம். இது ஒரு நல்ல செல்குள்ளே போகணும். ஓகே, இப்படி ஒரு நல்ல கரெக்ஷனுக்குள்ளே எப்போ வருவான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2720 பிரேக் பண்ணால் தான் இது வந்து செல்குள்ளே போவான். இல்லைன்னா இதுக்குள்ளே செல்குள்ளே போக சான்சஸ் வந்து கம்மி. ஓகேங்களா? இப்போதைக்கு ஷார்ட் டேர்ம் கரெக்ஷனாக வந்துட்டு திருப்பி மேலே போகும்போது இந்த இடத்துல நம்ம எதிர்பார்க்கலாம். இல்லை இங்கே வந்துருச்சு மார்க்கெட் 720 பிரேக் பண்ணால் திருப்பி ஒரு கரெக்ஷன் கொடுப்பான், இங்கே நம்ம செல் பண்ணிக்கலாம். ஆப்பர்ச்சுனிட்டி மார்க்கெட் கொடுக்காம போகாது. சேஸ் பண்ண வேணாம். ஏன்னா லைஃப் டைம் எல்லாம் நமக்கு ப்ராப்பர் சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் எடுக்கிறது கடினமாக இருக்கும். ஸோ இப்போ 920 900க்கு மேலேயே ஓரளவு மார்க்கெட் வந்துட்டாவே நம்ம ரெடி ஆகிடுவோம். இந்த எண்டிங்கில் இங்கேருந்து நம்ம செல் சான்ஸ் எது கிடைச்சாலும் செல் எடுக்க ட்ரை பண்ணுவோம். இப்போ மண்டே மார்க்கெட்டுக்கு என்ன பண்ணலாம்? ஒரு 30 மினிட்ஸ் சார்ட் நான் பார்க்க உங்களுக்கு காட்டுறேன். அந்த 30 மினிட்ஸ் சார்ட்டில் தான் நம்ம நான் ஃபார்ம் பேரோல்லையும் சொல்லியிருந்தோம். ப்ரைஸ் வந்து இங்கே இருக்கும்போது சொல்லியிருந்தோம். ஸோ ப்ரைஸ் இங்கே மேலே ப்ரெஷர் பண்ணால் கூட 50 to 55, ஓகே, 2850லேருந்து 2855 வந்தால் தான் மார்க்கெட் பை ஆகும். பட் நாங்கள் இந்த கால் எடுக்க மாட்டோம்னு சொல்லிட்டோம். ஏன்னா நான் ஃபார்ம் பேரோலில் அந்த டைமிங்குள்ளே கிடைச்சாதான் நம்ம அந்த கால் எடுக்கணும். டைம் தாண்டி வரணும், இல்லை பிஃபோர் தட் வந்திருக்கணும். ரெண்டுமே இல்லாமல் அந்த நியூஸ் அப்போ ஸ்பைக் அடிச்சுட்டு மேலே போயிட்டான். ஓகே, ஸோ பெரும்பாலும் நிறையா செல் அப்படின்னு ஃபோக்கஸ் பண்ணியிருந்தாங்க. பட் மார்க்கெட் ஃபர்ஸ்ட் ஹாஃபில் பை ஆகிட்டு அதுக்கப்புறம் செகண்ட் ஹாஃபில் செல் ஆகிட்டான். ஸோ இந்த மார்க்கெட் அட்லீஸ்ட் இந்த 830 லெவலில் பிரேக் பண்ணால் தான் இந்த கரெக்ஷன் ஸ்ட்ரக்சரே வரும். இல்லைன்னா திருப்பி மார்க்கெட் இங்கேருந்து மேலே போகிறதுக்கு சான்சஸ் உண்டு. ஓகே, ஸோ இந்த இடத்துல என்ன பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. என்னுடைய ஐடியா என்ன அப்படின்னா, ஏன்னா ப்ரைஸ் 2 ஸ்ட்ரெச்சரில் நம்ம எடுத்துக்கலாம் இந்த மார்க்கெட்டில். ஒரு ஸ்ட்ரெச்சர் என்ன அப்படின்னா இந்த நல்ல சப்போர்ட்டுக்கு கீழே பிரேக் ஆகலை, அதே மாதிரி ஒரு ரெசிஸ்டன்ஸை பிரேக் பண்ணோன்னே ரிவர்ஸ் ஆயிட்டான் மார்க்கெட். ரெண்டு பக்கமும் ஹையையும் பிரேக் பண்ணிட்டான், தென் ஒரு நல்ல லோவையும் பிரேக் பண்ணிட்டான். அப்போ மார்க்கெட்டில் இந்த ட்ராப் அப்படிங்கிறது ஒரு ஷார்ட் டேர்ம் கரெக்ஷனாக வந்துட்டு திருப்பி மார்க்கெட் மேலே போகலாம், சான்சஸ் உண்டு. ஸோ இந்த சப்போர்ட் பிரேக் ஆனால் உடனே மார்க்கெட் கீழே வராது, கரெக்ஷன் ஆகி தான் கீழே வரும். இந்த கரெக்ஷனில் கூட நம்ம செல் போய்க்கலாம். இந்த இடத்துல செல் போகிறது அப்படிங்கிறது அக்ரெசிவ் ட்ரேடர்ஸ் செல் போகலாம், ஆனால் ஸ்டாப் லாஸ் யூஸ் பண்ணிக்கோங்க. நம்ம எதிர்பார்க்கறது ப்ரைஸ் இங்கேருந்து இப்போ இந்த சப்போர்ட்டுக்கு வரணும் அப்படின்னா ப்ரைஸ் மேலே போயிட்டு ஏதாவது ஒரு ரிஜெக்ஷன் இங்கே கிடைச்சால் மட்டும்தான் நம்ம ஷார்ட் டேர்ம் செல்குள்ளே போக முடியும். ஸோ மண்டே மார்க்கெட் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் பார்க்கலாம். 830 அப்படிங்கிற லெவல் பிரேக் ஆகிற வரைக்கும் செல் அப்படிங்கிறது அந்த கரெக்ஷன். இப்போ ஏ அப்படிங்கிற லெவல் முடிஞ்சு இப்போ பி அண்ட் சி லெவல் நடக்க போகுது. அப்போ இந்த சி லெவல் நடக்கணும்னா ப்ரைஸ் வந்து இங்கே கன்சல்டேட் ஆகி ஏதாவது கன்ஃபர்மேஷன் கிடைச்சா செல் போகலாம், இல்லைன்னா வெயிட் பண்ணுங்க, பை தான் ஆகும் இந்த மார்க்கெட். ஓகே, ஸோ இப்போ ரெண்டு சைடு அந்த சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸை ஈக்குவலாக மார்க்கெட் பிரேக் பண்ணல. ஓகே, மேலே பார்த்தீங்க அப்படின்னா இந்த லெவலுக்கு போய் எண்டப் ஆகிறதுக்கு இப்படி வந்துட்டு இப்படி போகலாம். இல்லை இதுவே மார்க்கெட் கரெக்ஷன் முடிச்சிருச்சு அப்படின்னா இங்கேருந்தே மார்க்கெட் மேலே போயிடும். ஸோ இந்த லெவல் போய் செல் அடிக்கிறது ஒரு நல்ல ஃபாலுக்கான இடம். இந்த இடம் அப்படிங்கிறது இந்த மாதிரி கரெக்ஷன் ஸ்ட்ரெச்சர்ஸ் தான், மார்க்கெட்டில் நடக்கிற கரெக்ஷன் ஸ்ட்ரெச்சர்ஸ் தான் இப்போ நடக்குது. ஸோ டெக்னிக்கலாக உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கிறவங்க என்னுடைய நம்பருக்கோ அல்லது வாட்ஸ்அப், இதே தான் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர், நீங்கள் கேட்கலாம். பைசெல் விட்டுட்டு டெக்னிக்கலாக உங்களுக்கு இதில் டவுட் இருக்கிறவங்க நீங்கள் கேட்கலாம். எங்களுக்கு தெரிஞ்ச டெக்னிக்கல்ஸை உங்கள் கூட நாங்கள் டிஸ்கஷன் பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ கோல்டை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக இந்த இடத்துல ஒரு ஷார்ட் டேர்ம் கரெக்ஷன் தான் வரும், பெரிய லாங் டேர்ம் கரெக்ஷனாக இதை எடுத்துக்க வேண்டாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சில்வர். ஸோ சில்வர் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ப்ரைஸ் வந்து அந்த டாப் ரெசிஸ்டன்ஸை மீட் பண்ணனால இப்போ நின்றுட்டுருக்கு. இதுவுமே ப்ரைஸ் கொஞ்சம் கீழே வரும். ஓகேங்களா? ஸோ எதிர்பார்க்குறது என்னென்னா இந்த இடத்துல நமக்கு ஒரு வெஜ்ஜஸ் இப்போ மார்க்கெட்டில் க்ரியேட் ஆகிடுது. இது நிறைய டைம் க்ரியேட் ஆகி ஃபெயிலியர் ஆகிடுது. அதனால் வந்து என்ன பண்ணணும்னா இங்கே வெயிட் பண்ணணும். ப்ரைஸ் வந்து கீழே சப்போர்ட் எடுத்துட்டு இந்த லெவலில் சப்போர்ட் எடுத்து ஒரு ரெசிஸ்டன்ஸ்க்கு வருவான், இந்த மல்டி ரெசிஸ்டன்ஸ் ஏரியா வந்து மார்க்கெட் ரெசிஸ்டன்ஸ் கிடைத்தால் இங்கேருந்து செல் பண்ணலாம். கீழே 30.50லேருந்து 30
வரைக்கும் இறங்குறதுக்கு சான்சஸ் இருக்கும். அதுக்கப்புறம் திருப்பி மார்க்கெட் ரேலி ஆகிறதுக்கு தான் பாசிபிள் இருக்கு. இதுவுமே ஒரு ஷார்ட் டேர்ம் கரெக்ஷன் ஆகத்தான் இப்போ நடக்கும். ஒருவேளை இது ஃபெயில் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க, இந்த மார்க்கெட் இப்படி கீழே இறங்கிட்டு மார்க்கெட் மேலே போனால் தென் சில்வர் வில் பி மோர் அக்ரஸிவ், மேலே போயிட்டே இருக்கும் மார்க்கெட். ஓகே, ஸோ பார்ப்போம் இந்த இடத்துல அந்த கரெக்ஷன், இந்த ஸ்ட்ரெச்சர் ஃபெயில் ஆகுதா இல்லை இந்த ஸ்ட்ரெச்சருக்கு மார்க்கெட் ரெஸ்பான்ஸ் பண்ணி கீழே வந்தானா இந்த இடத்துல நம்ம சப்போர்ட் எடுத்தோம்னா ப்ரைஸ் நல்லா மார்க்கெட்டில் மேலே போகும். இப்போ நம்ம ஒரு டே சார்ட், அந்த டே சார்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த 30 லெவல்ஸில் 30 to 30.5 லெவல்ஸில் மார்க்கெட் சப்போர்ட் எடுத்தால் ஒரு நல்ல ரேலி இந்த டாப்பருக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். ஸோ அதுக்கான ஒரு ஷார்ட் டேர்ம் ஃபாலோ தான் நம்ம எடுக்கணும். பட் இங்கேயே மார்க்கெட்டில் மல்டி சப்போர்ட் லெவல் இருக்குது. ஓகே, இந்த இடமே சப்போர்ட் லெவலாக தான் இருக்குது. அதனால் ப்ரைஸ் மண்டே மார்க்கெட்டில் ஜஸ்ட் கீழே மட்டும் வந்துட்டு இங்கேயே ஃபெயில் பண்ணி மேலே போனால் இங்கே இன்னும் இந்த ரேலியை நல்லா இருக்கும், மார்க்கெட் நல்லாவே மேலே போக சான்சஸ் இருக்கும். ஓகேங்களா. நெக்ஸ்ட் ஆயில். ஸோ ஆயில் பொறுத்த வரைக்கும் ஓகே, ஒரு டேல எடுத்தோம்னா எனி டைம் மார்க்கெட் சப்போர்ட் எடுத்தால் மார்க்கெட் இங்கிருந்து மினிமம் 74 போகும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 78 போய் இந்த டாப்பர் பிரேக் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்கும். இந்த பாட்டம் சேனலை ஒருவேளை இன்னும் கொஞ்சம் கீழே இந்த சேனலை டச் பண்ணால் இங்கேருந்து பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட இந்த டாப்பரை போய் ஒரு 82 83 வரைக்கும் போக சான்சஸ் இருக்கும். அது சப்போர்ட் வரும்போது பார்த்துக்கலாம். பட் நமக்கு இங்கேயே இப்போ பார்த்தீங்கன்னா மார்க்கெட் சப்போர்ட் எடுக்கிறதுக்கான சான்சஸ் உண்டு. 83 பிரேக் பண்ணும்போது பிரேக் பண்ணி ஹோல்ட் ஆகி நின்றுச்சு, மார்க்கெட் இப்படி பிரேக் ஆகி ஹோல்ட் ஆகி நின்றுச்சு அப்படின்னாவே இங்கேருந்து அந்த ரேலி ஸ்டார்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். ஸோ எனி பை செட்டப் அப்கமிங்கில் நம்ம பை ட்ரை பண்ணலாம், செல் வேண்டாம். ஓகே, செல் ட்ரெண்ட் அப்படிங்கிறது ஆல்மோஸ்ட் நடந்துருச்சு. இனி மார்க்கெட்டில் செல் அப்படிங்கிறது கொஞ்சம் குறைஞ்சிட்டு பை சைடுக்கு போகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். பிட்காயின் பொறுத்த வரைக்கும் ஒரு சார்ட் போட்டிருந்தோம் சாட்டர்டே மார்னிங். நிறைய கேட்டிருந்தாங்க பிட்காயின், பட் ஆனால் ஃப்ரைடே என்னால் கொடுக்க முடியலன்னு சாட்டர்டே மார்னிங் கொடுத்துருந்தோம். ஸோ மார்க்கெட் இந்த ரேஞ்சுக்குள்ளே தாங்க இருக்குது. ஓகே, ஒரு ஷார்ட் டேர்ம் கரெக்ஷன் எதிர்பார்க்கலாம். சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ்குள்ளே தான் மார்க்கெட் இருக்குது. உள்ளுக்குள்ளேயே இந்த மாதிரி இன்னர் ஸ்விங் வந்துட்டு மார்க்கெட் வெளியில் வரலாம், அல்லது பிரேக் பண்ணாலும் ஒரு ஷார்ட் டேர்மாக தான் வரும். ஒரு 80 பக்கமாக வந்தாவே மார்க்கெட்டுக்கு சப்போர்ட் எடுக்க ரெடி ஆகிடும். திருப்பி என்ன பண்ணுன்னா இங்கேருந்து இந்த டாப்பரை பிரேக் பண்ணி காட்டும், கண்டிப்பாக பிரேக் பண்ணும். இல்லை இந்த சப்போர்ட்லேயே மார்க்கெட் உடைக்கவே இல்லை, இந்த சப்போர்ட்டை உடைக்கவே இல்லை, இங்கே மார்க்கெட் கன்சால்டேட் ஆச்சுன்னா கண்டிப்பாக திருப்பி போய் மார்க்கெட் பை தான் ஆகும். ஸோ இங்கே இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஷார்ட் டேர்ம் செல்லிங் நடக்க சான்சஸ் இருக்கும், அதுக்கு தான் எதிர்பார்க்கலாம். பட் ஓவராலாக பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஷார்ட் டேர்ம் செல்லிங் நடக்கலை, இங்கேயே கன்சால்டேட் ஆனாலோ அல்லது இந்த ஷார்ட் டேர்ம் செல் நடந்தாலோ திருப்பி இந்த லைஃப் டைம் ஹையை அவன் ஷார்ட் பீரியடில் பிரேக் அவுட் பண்ணிடுவான். 116 அதெல்லாம் தாண்டி போயிடும். இப்போ போனால் ஒருவேளை இந்த ஷார்ட் டேர்ம் கரெக்ஷன் நடக்காமே மார்க்கெட் போனால் 116 நமக்கு ரெசிஸ்டன்ஸ் இருக்கு. ஆனால் கீழே வந்துட்டு போகிறான் அப்படின்னா மார்க்கெட் பெரிய லெவலில் அந்த 116 விட்டு ஒரு 130 லெவலுக்கு மார்க்கெட் போகிறதுக்கு சான்சஸ் இருக்கும். ஸோ இப்போதைக்கு நம்ம ஒரு செல் அப்படிங்கிற செட்டப்குள்ளே இருக்கிறது பெஸ்ட்டாக இருக்கும். ஓகே, பை செட்டப் அப்படிங்கிறது முடிஞ்ச அளவு அவாய்ட் பண்ணிக்கலாம், செல் செட்டப்பில் அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நிஃப்டி. ஸோ நிஃப்டி பொறுத்த வரைக்கும் டே ஃப்ரேமில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த அப்சைடு ஒரு மூவ்மெண்ட் எதிர்பார்த்துருந்தோம். பட்ஜெட் வந்திருந்தால் கூட அது அப்சைடில் மார்க்கெட் இப்போ பெரிய லெவலில் போகலை, பூம் ஆகலை. ஒரு 24 வரைக்கும் மேலே போயிருக்கலாம், 24 to 24.5 வரைக்கும் போயிட்டு இருந்ததுன்னா அங்கேருந்து மார்க்கெட் கீழே இறங்கிறதுக்கு நல்லா இருந்திருக்கும். பட் இப்போதைக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு 4 hour சார்ட் எடுத்துக்கிட்டு இந்த மார்க்கெட் எப்போ செல் ஆகும் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னோம்னா நமக்கு இந்த பாட்டம், ஓகே, ஸோ இந்த லெவல் இப்போ இருக்கிற இந்த லெவல் அப்படிங்கிறது சரியாக பிரேக் அவுட் இல்லை. நல்ல பிரேக் அவுட் நடக்கும்போது அல்லது 22,200க்கு கீழே ப்ரைஸ் வரும்போது நீங்கள் திருப்பி செல்குள்ளே போகலாம். இது 22,500 வரைக்கும் கீழே இருக்கும். இந்த சேனல் பிரேக் ஆகும். இந்த சேனல் பிரேக் ஆகி மார்க்கெட்டில் ஒரு ஷார்ட் டேர்ம் கரெக்ஷன் அப்படின்னு வரதுக்கு சான்சஸ் உண்டு. ஸோ இந்த வீக் அப்படிங்கிறது பை செட்டப்பை விட செல் செட்டப்புக்கு ஃபோக்கஸ் பண்ணுங்கள் நிஃப்டிக்கு. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். டெக்னிக்கல் ரிலேட்டட் டவுட்ஸ் இருக்கிறவங்க என்னுடைய நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள் அல்லது கால் பண்ணுங்கள். தேங்க்யூ.